கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 125 சங்கீதம் 1 கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆரோகண சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு பாடல். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல், அவங்க அசைய மாட்டாங்க. அவங்க கர்த்தரை நம்பி இருக்கிறாங்க. தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தை அவங்க செய்ய மாட்டாங்க. தேவ விருப்பத்தை செய்கிறவங்க சீயோன் பர்வதத்தை அசைக்க முடியாதான். அதில் ஏன்னா அங்கே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். அதனால் அது போல இருப்பாங்களாம். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எப்படி இருக்கிறோம்? கர்த்தரை நம்புகிறவர்கள் என்று சொல்கிறோமே, நாம் அசையாமல் இருக்கிறோமா? சில காரியத்துக்கு நோ சொல்ல நமக்கு தெரிகிறதா? புற ஜாதிகள் மத்தியில், புறமக்கள் மத்தியில் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நோ சொல்ல தெரியுதா? ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ மாதிரி, தானியேல் மாதிரி நம்மளால் நோ சொல்ல முடியுதா? தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்துக்கு அதான் அசைவோம். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை நம்புகிறவர்கள் அசையாமல் இருக்கணும். தேவன் இருக்கிறார். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் இதிலிருந்து மாற்ற அவர் வல்லமை இல்லை தேவன் என்பதை நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு காத்திருக்கணும். அப்படி இருந்தா தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு உதவி செய்ய உண்மையில் அவராய் இருக்கிறார். என்னை எவ்வளவாய் நம்பி இருக்கிறான், என்னையே சார்ந்து இருக்கிறான், எனக்காக இருக்கிறான் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லமையில் அவராய் இருக்கிறார். அதனால நான் கர்த்தரை நம்புறேன்னு சொல்லி வெறும் வாய் வார்த்தையில மாத்திரம் சொல்வது அல்ல, நாம் நடந்து காண்பிப்பது தான் சாட்சி. நம்மிடத்துல கனி இருப்பது தான் சாட்சி. இது என் ஆண்டவருக்கு பிடிக்காது, இதை நான் செய்ய மாட்டேன், இந்த பாவத்தை செய்ய மாட்டேன், துரோகத்தை செய்ய மாட்டேன், இது என் கர்த்தருக்கு பிடிக்காது, இந்த வார்த்தையை நான் உச்சரிக்க மாட்டேன், இது என் ஆண்டவருக்கு பிடிக்காது என்று சொல்லி நாம் ஆண்டவருக்குள்ளே அசையாமல் இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா. பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம்ப்பா. எங்கள் நம்பிக்கை நீங்கள் தான் ஆண்டவரே. ஆனால் நாங்கள் சில விஷயத்தில் நாங்கள் அசைஞ்சிடுறோம்ப்பா. நாங்கள் அசையக்கூடாது சுவாமி. எல்லா இடத்துலையும் கர்த்தரையே நம்பி இருக்க எங்களுக்கு கிருபை செய்யும். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரோம். உடைய சமாதானம் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும். நீர் நல்லவர் சுவாமி. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமீன்.